ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஜனவரி 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்ப்போம். ரமேஷ் சந்த் குழு. ரமேஷ் சந்த்ங்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்னா நிதி ஆயோக்கோட உறுப்பினர். இவங்க தலைமையில் ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க நம்ம இந்திய அரசாங்கம். எதுக்காகன்னு பார்த்தோம்னாக்கா மொத்த விலை குறியீட்டிற்கான அடிப்படை ஆண்டை புதுப்பிக்கிறதுக்காக தான் இந்த குழுவை அமைச்சிருக்காங்க நம்ம இந்திய அரசாங்கம். நிதி ஆயோக்கோட உறுப்பினர் தான் ரமேஷ் சந்த். இவங்க தலைமையிலான இந்த குழு மொத்த விலை குறியீட்டுக்கான அடிப்படை ஆண்டை 2011-2012 அப்படிங்கிறத 2022-2023 அப்படின்ட்டு மாற்றுறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு. ரமேஷ் சந்த் தலைமையிலான குழு எதுக்குன்னு பார்த்தோம்னா மொத்த விலை குறியீட்டிற்கான அடிப்படை ஆண்டை புதுப்பிக்கிறதுக்காக இந்திய அரசாங்கம் இந்த குழுவை அமைச்சிருக்கு. நிதி ஆயோக்கின் உறுப்பினர் ரமேஷ் சந்த் தலைமையிலான இக்குழு மொத்த விலை குறியீட்டின் அடிப்படை ஆண்டை 2011-2012 அப்படிங்கிறத 2022-2023 அப்படின்ட்டு மாற்றத்துக்காக அமைக்கப்பட்டிருக்கப்பட்ட குழு தான் இந்த ரமேஷ் சந்த் அவங்க தலைமையிலான குழு. உலக பிரெய்லி தினம் எப்போன்னு பார்த்தோம்னா ஜனவரி 4. என்னன்னு பார்த்தோம்னா உலக பிரெய்லி தினம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இந்தியாவின் முதல் கரிம மீன்வள கூட்டம், அதாவது ஆர்கானிக் ஃபிஷரிஸ். இந்தியாவின் முதல் கரிம மீன்வள கூட்டம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா எங்கே நடக்க இருக்குன்னு பார்த்தோம்னா சிக்கிம். இந்தியாவின் முதல் கரிம மீன்வள கூட்டம் சிக்கிமில் தொடங்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் கரிம மீன்வள கூட்டம், அதாவது ஆர்கானிக் ஃபிஷரிஸ் எங்கே தொடங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா சிக்கிம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஏரோ இந்தியா 2025. இது என்னன்னு பார்த்தோம்னா ஆசியாவின் மிகப்பெரிய 15வது விமான கண்காட்சி. இது பெங்களூரில் நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவின் பெங்களூருவில் பிப்ரவரி 10லேருந்து பிப்ரவரி 14 வரை நடைபெறும் அப்படின்ட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. ஏரோ இந்தியா 2025 இது ஆசியாவின் மிகப்பெரிய 15வது விமான கண்காட்சி. இது பெங்களூரில் நடக்க இருக்கு. ஏரோ இந்தியா 2025 பெங்களூரில் நடக்க இருக்கு. ஜனவரி 4 உலக பிரெய்லி தினம் பார்த்தோம். அதே போல் ஜனவரி 4 உலக ஹிப்னாட்டிசம் தினம். உலக ஹிப்னாட்டிசம் தினம் எப்போன்னு பார்த்தோம்னா ஜனவரி 4. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஜம்மு ரயில்வே கோட்டம். இது இந்தியாவின் 69வது ரயில்வே கோட்டம். தற்போது பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஜம்மு ரயில்வே கோட்டம் இது இந்தியாவின் 69வது ரயில்வே கோட்டம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இந்திய உணவு கழகத்தின் தலைவராக அசுதோஷ் அக்னிஹோத்ரிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்திய உணவு கழகத்தின், அதாவது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தலைவராக அசுதோஷ் அக்னிஹோத்ரிங்கிறவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்திய உணவு கழகத்தின் தலைவராக யார் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அசுதோஷ் அக்னிஹோத்ரி. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா கோகோ உலகக்கோப்பை 2025. இது இப்போ புதுடெல்லியில் நடந்துகிட்டு இருக்கு. கோகோ உலகக்கோப்பை போட்டிகள் முதல் முறையாக நம்ம இந்தியாவில் நடக்கிறது. இதுதான் முதல் முறை இந்தியாவில் நடக்குது. கோகோ உலகக்கோப்பை போட்டிகள் முதல் முறையாக நம்ம இந்தியாவில் நடக்குது. கோகோ உலகக்கோப்பை போட்டிகள் முதன்முறையாக இந்தியாவில் நடைபெறுது. புதுடெல்லியில் இருக்கிற இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் இது நடைபெற்றிருக்கு. கோகோ உலகக்கோப்பை 2025 எங்கே நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தோம்னா புதுடெல்லியில் இருக்கிற இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம இந்தியாவில் கோகோ உலகக்கோப்பை நடைபெறுறது இதுதான் முதல் முறை. இதனுடைய பிராண்ட் தூதராக யார் நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சல்மான் கான்.
அவங்கள நியமிச்சிருக்காங்க. இதன் அதிகாரப்பூர்வமான சின்னம் கோகோ உலகக்கோப்பை 2025ஓட அதிகாரப்பூர்வமான சின்னம் எதுன்னு பார்த்தோம்னா தேஜஸ் தேரா. கோகோ உலகக்கோப்பை 2025 போட்டி எங்கே நடக்குதுன்னா புதுடெல்லியில் இந்திரா காந்தி உள் விளையாட்டரங்கில் நடக்குது. முதல் முறையாக நம்ம இந்தியாவில் நடக்குது. இதனுடைய பிராண்ட் தூதராக யாரை நியமிச்சிருக்காங்கன்னா சல்மான் கான். இதன் அதிகாரப்பூர்வ சின்னம் எதுன்னு பார்த்தோம்னா தேஜஸ் தாரா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இஸ்ரோ தலைவராக வி நாராயணன்கிறவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுற 3வது இஸ்ரோ தலைவர் இவங்க. அதுலேயும் இன்னும் சிறப்பு என்னன்னு சொன்னோம்னா 3 பேருமே பார்த்தோம்னா குமரியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. குமரியிலிருந்து 3வது இஸ்ரோ தலைவராக இப்போ வி நாராயணன்கிறவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இஸ்ரோவின் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்படுவது இது 3வது முறையாகும். மூவருமே குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது இதன் தனிச்சிறப்பு. ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தோம்னா மாதவன் நாயன்கிறவங்க. இவங்க 2003 2009 இந்த காலகட்டத்தில் இஸ்ரோ தலைவராக இருந்தவங்க. இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த திருநந்திக்கரையை சேர்ந்தவங்க. ரெண்டாவதாக பார்த்தோம்னா கே சிவன். இவங்க 2018லேருந்து 2022 வரைக்கும் இஸ்ரோ தலைவராக இருந்தவங்க. இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த நாகர்கோவிலை சேர்ந்தவங்க. இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிற வி நாராயணன் இவங்களும் நாகர்கோவிலை சேர்ந்தவங்க. ஜனவரி 6 எந்த தினமாக கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம்னா உலக போர் அனாதைகள் தினம். உலக போர் அனாதைகள் தினம் எந்த தினம்னு பார்த்தோம்னா ஜனவரி 6. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் நம்ம இந்தியா 80வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த பட்டியலில் முதல் இடத்துல சிங்கப்பூர் இடம் வகிக்குது. உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் நம்ம இந்தியா 80வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த பட்டியலில் பார்த்தோம்னா முதல் இடத்துல சிங்கப்பூர், 2வது இடத்துல ஜப்பான், 3வது இடத்துல பார்த்தோம்னா பிரான்ஸ், பின்லாந்து, ஜெர்மனி, இத்தாலி, தென்கொரியா, ஸ்பெயின் இந்த நாடுகள்லாம் இடம் பிடிச்சிருக்கு. உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் நம்ம இந்தியா 80வது இடம் பிடிச்சிருக்கு. இந்த பட்டியலில் முதலிடம் பிடிச்ச நாடு எதுன்னு பார்த்தோம்னா சிங்கப்பூர். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா 18வது பிரைவசி பாரதிய திவாஸ் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னாக்கா ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடந்திருக்கு. 18வது பிரைவசி பாரதிய திவாஸ் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடந்திருக்கு. பிரைவசி பாரதிய திவாஸ்ங்கிறது என்னன்னாக்கா வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக நடத்தப்படுறதா மாநாடு தான் பிரைவசி பாரதிய திவாஸ். இது இந்த வருஷம் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடந்திருக்கு. இந்த மாநாட்டோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா வளர்ச்சியடைந்த இந்தியா திட்டத்திற்கு புலப்பெயர்ந்தோரோட பங்களிப்பு. இந்த மாநாட்டின் கருப்பொருள் இந்த 18வது பிரைவசி பாரதிய திவாஸ் இந்த மாநாட்டின் கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா வளர்ச்சியடைந்த இந்தியா திட்டத்திற்கு புலம்பெயர்ந்தோரின் பங்களிப்பு. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். ஏன் அது மாதிரி கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1915 இதே ஜனவரி 9 பார்த்தோம்னாக்கா தேசத்தந்தை மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து மும்பை திரும்பினாங்க. இதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. இதை பார்த்தோம்னா முதலாக முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவங்க ஆட்சி காலத்தில் தான் 2003 கொண்டாடப்பட்டது. இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்பட்டது. அதுலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது. 18வது பிரைவசி பாரதிய திவாஸ் அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இந்தியாவின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய பூங்கா ஓம்கரேஸ்வர் சோலார் பூங்கா. இந்தியாவின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய பூங்கா எதுன்னு பார்த்தோம்னா ஓம்கரேஸ்வரர் சோலார் பூங்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தின் கந்த்வா மாவட்டத்தில் தான் இந்த ஓம்கரேஸ்வரர் சோலார் பூங்கா அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய சோலார் பூங்கா எதுன்னு பார்த்தோம்னாக்கா மிகப்பெரிய மிதக்கும் சோலார் பூங்கா. இந்தியாவின் மிகப்பெரிய மிதக்கும் சோலார் பூங்கா சூர்யா பூங்கா எதுன்னு பார்த்தோம்னா ஓம்கரேஸ்வரர்
சோலார் பூங்கா, ஓம்காரேஸ்வரர் சோலார் பூங்கா. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தின் கந்த்வா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய மிதக்கும் சோலார் பூங்கா எதுன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஓம்காரேஸ்வரர் சோலார் பூங்கா. எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.